ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆதியன் சங்கர் பிரியன். ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு. பசங்க ரொம்ப ஆர்வமா ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், ஆசிரியர்கள் எப்படி அவங்கள கனிவா வரவேற்று இருக்கிறாங்களோ அதே போல இந்த தொடக்க காலகட்டத்துல அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அல்லது என்னென்ன மாதிரியான சவால்கள் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுமுறை காலம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமா இருந்திருக்கும். அவங்களோட மனநிலை முழுக்க முழுக்க அதுக்குள்ளவே டிராவல் ஆயிருக்கும். அதுல இருந்து எப்படி மறுபடியும் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை பத்தி பிராக்டிக்கலா என்ன ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக நம்மோடு ஆசிரியை ஆரோக்கிய மேரி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க ஆசிரியையா இருக்கிறீங்க. உங்ககிட்ட நான் பேசுறேன். எனக்கு பழைய நினைவுகள் வருது. எங்களுடைய ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அவங்களோட நினைவுகள் வருது உங்களை பார்க்கும்போது. அன்னைக்கு காலகட்டம் கல்வியில குருவுக்கும் சிறிய பிள்ளைகளுக்கும் அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இன்னைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நிறைய சவால்கள் மாறி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது பெரிய ஒரு விடுமுறை காலம், ஒரு 1.5 மாசம் அப்படிங்கிறது வந்து கோடை விடுமுறை காலம். இந்த இடத்துல வந்து இந்த கோடை விடுமுறையில மாணவர்களுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கும்? இப்ப அகைன் ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா எவ்ரி இயர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். மாணவர்கள் வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ போர்டு அது மாதிரிலாம் இருக்கு. நிறைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப கேர் எடுக்கிற ஃபேமிலி இருக்கு. அந்த மாதிரியான பெற்றோர்கள் கிட்ட வளர்ற குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, லீவ் நாள்ல கூட அந்த டச் இருந்துட்டே இருக்கும். எஜுகேஷனோட டச் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸு, பிலோ ஆவரேஜ், பிலோ மிடில் கிளாஸ்ன்னு இருக்காங்க. இப்போ இந்த பிலோ மிடில் கிளாஸ் இருக்கிற பசங்க எல்லாம் கல்வியோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியவே இல்ல. அதாவது படிச்சாதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்றது தான். இன்னொன்று, கல்வின்றது எதுக்குன்னா பணம் சம்பாதிக்க தான் கல்வி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பெரியவங்க கிட்டயும் இருக்கு, சின்னவங்க கிட்டயும் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த விடுமுறை காலத்துல அவங்க ஷெட்யூல் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க லீவ் நாள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சிருச்சா அகாடமிக் சைட் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லீவ் நாள்ல காலையில அவங்களுக்கு ஸ்விம்மிங், எழுந்த உடனே அவங்களுக்கு ஸ்விம்மிங்கு, கேரமு, அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதர் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள இன்வால்வ் பண்றாங்க. ஆனா இந்த பிலோ மிடில் கிளாஸ்ன்னு ஒரு பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க டெய்லி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ நாங்க வேலை செய்யற ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு. ஸோ அங்க இருக்கிற மாணவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு விடுமுறைனாலும் ஒண்ணுதான், ஸ்கூல்னாலும் ஒண்ணுதான் அப்படின்ற கான்செப்ட்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த விடுமுறை காலத்துல அவன் இன்னும் ரொம்ப இதுவா இருப்பான். ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட மென்டாலிட்டி நாங்க பிடிச்சு இழுத்து கொண்டு வருவோம். இப்போ நான் வந்து இப்ப ஸ்கூல் திறந்து 2 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு தான் செகண்ட் டே. அப்போ நான் என்னோட கிளாஸ் பசங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது கேட்டேன், உன்னோட ஷெட்யூல் சொல்லு. அதாவது இந்த 1 மந்த் நீ ஹாலிடேல இருந்தலையா, மோர் தென் 1 மந்த். ஏன்னா அந்த எலெக்ஷன்னால அவங்களுக்கு ஜாஸ்தி லீவ் இருந்தது. அப்போ உன்னோட ஷெட்யூல் கொடு, 1 டே ஷெட்யூல் சொல்லு. இதுக்கு நடுவில் நீ எங்கேயாவது டூர் போயிருந்தா அதை பத்தி நீ சொல்லலாம், அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐ ஆஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட். ஒரு பையனையும் நான் கேட்டேன், நான் போற எல்லா கிளாஸ்லயும். அப்ப நிறைய 99.9% பசங்க சொன்னின பதில் என்னன்னா, நான் காலையில லெத்தாஜிக்கா 10 o'clock எழுந்திருப்பேன். சம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 o'clock எழுந்திருப்பேன், 12 o'clock எழுந்திருப்பேன். எழுந்து அப்பதான் அவங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்லி அவங்க சொல்றது, நாங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம், அப்புறம் ரீல்ஸ் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஈவினிங்கா திரும்ப லஞ்ச் லைட்டா எடுத்துப்போம், ஈவினிங்கா எழுந்து அப்புறம் வெளியில போயிட்டு ஏதாவது கேம்ஸ் விளையாடுவோம், கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ. ஏன்னா எங்க ஸ்கூல் பசங்கலாம் ஃபுட்பால்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வருவோம். வீட்டுக்குள்ள வந்துட்டு திரும்ப ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்ப நைட்டு டின்னர் முடிச்சுட்டு மொபைல் எடுப்போம். பேரண்ட்ஸோட மொபைல் எடுத்துப்பாங்க, இல்ல அவங்களுக்குன்னு தனியா மொபைல் பேரண்ட்ஸும் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்காங்க. அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க, தனியா இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு யாருமே ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது. இன்னைக்கு எல்லாமே தனித்தனியா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, மொபைலை வச்சுட்டு டிவி வச்சுட்டு இதுதான் அவங்களோட ஆக்குபைடா இருக்கு. ஓகே.
அப்போ நிறைய பசங்க நான் பார்த்த வரைக்கும் வீட்ல இருந்திருக்காங்க, நல்லா தூங்கியிருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணி அப்ப நான் கேட்டேன், "டேய் வாழ்ந்திருக்கீங்கடா?" "ஆமா மிஸ், நாங்க வாழ்ந்திருக்கோம். ஓகே. ஜாலியா இருந்தது" அப்படின்னு. ஒருத்தர் கூட நான் இது பண்ணேன், படிச்சேன், ஏதோ ஒரு ரீடிங் பண்ணேன், இல்ல ஏதோ ஒரு ஸ்டோரி புக்ஸ் படிச்சேன், அந்த மாதிரி யாருமே சொல்லல. ஓ. ஆனா ஒரு பையன் சொன்னான், ஒரு முஸ்லிம் பையன், மதர்சா போனேன் அந்த மாதிரி. இப்போ நான் உடனே நானே கம்பேர் பண்ணி பார்த்தேன். இதே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் எஸ். பார்த்தீங்கன்னா, அவங்க ஷெட்யூல் போட்டு, அவங்களுக்கு இந்த டைம்ல நீ ஸ்விம்மிங்கு, இந்த டைம்ல நீ எந்திரிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு காரு, டிரைவர் குடுத்து, நீ இத போ, மியூசிக் கத்துக்கோ, அதுக்கப்புறம் இங்க வா, அதுக்கப்புறம் அபாக்கஸ் கிளாஸ் போ, இல்ல அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீ ப்ரொமோட் ஆன கிளாஸ்க்கு. இப்ப 6 to 7 தான், 8 to 9னா, இப்ப 10த்னா இன்னும் நெக்ஸ்ட் இயர் நீ பப்ளிக் எக்ஸாமு. நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணு, டேட்டா பேசஸ்லாம் குடுத்து, அதுல அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸே நெறைய இருக்கு. அதுலலாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆனா இந்த லோவர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து அந்த சான்சஸே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்ல அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க. ஒரு சில பாய்ஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றாங்க. 2வது அவங்களுக்கு இந்த கல்வியோட முக்கியத்துவம் தெரியல. ஓகே. ஒரு எக்கனாமிக் சைடு நீங்க பார்க்கும்போது, ரிச் பிகம்ஸ் ரிச்சர், புவர் பிகம்ஸ் புவரர். அதுதான் கரெக்ட், இன்னைக்கு கரெக்ட். காலகட்டத்துல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி யார்கிட்ட பணம் இருக்கோ, அவங்க தான் எஜுகேஷன்ல ரொம்ப லீட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது. இதுல இருக்காங்க ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப லோவர் கிளாஸ்ல இருந்து வந்தா கூட ரொம்ப நீட்டா வருவாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நீட்டா இருக்கும். ஓகே. 2வது ரொம்ப படிப்புக்காக அவங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. அது வந்து ஒரு 10% தான். இந்த ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 90% வந்து அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரியலையா? இந்த படிப்பு ஒண்ணு தான் நம்மள இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகும். இந்த கண்டிப்பா. படிப்பு இருந்தா நம்ம என்ன வேணா பண்ணலாம். நமக்கு படிப்பு மட்டும் தான் நம்ம கூட இருக்கும். வேற யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இந்த கல்வி மட்டும் தான் உதவும் அப்படின்ற கான்செப்டே அவனுக்கு கிடையாது. ஓகே. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி வேணா பணம் சம்பாதிக்கலாம். ஓ. இன்னைக்கு லோயர் மிடில் கிளாஸ்ல யார வேணா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15,000 20,000 ஒரு சாதாரண கிடைச்சிரும். ஏதோ கிடைச்சிரும். ஒரு வேலை. சோ அவங்களோட லெவலுக்கு அது வந்து அவன் எப்படி வேணா நம்ம சம்பாதிச்சிடலாம், எப்படி வேணா ஒரு இது வந்துடலாம் அப்படின்ற அந்த இதுலதான் அவங்க நோக்கி போயிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வேற லெவலுக்கு அவங்க கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த கல்விதான் ஒரு மிக சிறந்த இதுன்றத அவங்க இன்னும் உணரவே இல்லை. ஓகே. சோ அதை நாங்க அவங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருவோம். ஓகே. அது எங்களுக்கு பீயிங் எ டீச்சர், ஒரு டீச்சருக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா எங்க கிட்ட வர பசங்க எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது இல்ல, டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க. ஸ்டேட்டஸ்ல எல்லாத்துலயுமே வேற விதமா அவங்களுடைய ஓகே. குடும்ப சூழ்நிலை ரொம்ப மாற்றமா இருக்கும். ஓ. அவங்க குடும்பத்துல அவங்களோட தாய் தந்தையர்களோட சூழ்நிலை, ஒருத்தனுக்கு அம்மா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு மேஜரான ஃபேக்டர் பாத்தீங்கன்னா அவங்களோட டெய்லி லைஃப, ருட்டீன் லைஃப கொண்டு போறதே அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஓகே. நிறைய பசங்க வெளியில வேலை செய்துட்டுலாம் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பசங்களும் இருக்கிறாங்க. ஸ்கூல் So, டைம்லயே. ஆமா ஸ்கூல் ஸ்கூல் டைம்ல. படிக்கிற ஆமா காலகட்டத்திலே வேலைக்கெல்லாம் போறாங்க. காலகட்டத்திலேயே காலையில பால் பாக்கெட் போட்டுட்டு, ஓகே. பேப்பர் போட்டுட்டு, தண்ணி கேன் போட்டுட்டு வருவாங்க. ஒரு சிலவங்க அப்பாக்கு உதவி பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு சிலவங்க ஈவினிங் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செய்துட்டு, எங்கள மாதிரியான ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்ல நாங்க எப்படி பார்ப்போம்னா, இந்த தீபாவளி, ரம்ஜான் அது மாதிரி வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, சம்டைம்ஸ் லீவ் எடுத்துட்டு அங்க லோக்கல்ல பக்கத்துல இருக்க கடைகள்ல போய் வேலை செய்வான். ஏன்னா அந்த ஓ. மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல அவனுக்கு நிறைய ஜாப் கிடைக்கும். ஓகே. சோ அங்க போயிட்டு அதுல ஏதோ கொஞ்சம் ஏர்ன் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு, அவன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவான். சோ அவனோட பேசிக் நீட தான் அவன் ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்றது தெரியுது. சோ அப்படிப்பட்ட பசங்களை நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு கல்வி மட்டும்தான் நோக்கம் அப்படின்றது இல்லை, எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் இதுன்றதோட அவனோட லெவலுக்கு நாங்க கீழே இறங்கி போய் ஃபர்ஸ்ட் அவனோட குடும்ப சூழ்நிலையை நாங்க ஃபர்ஸ்ட் படிச்சுப்போம். இதுதான் எங்களோட மேஜர். அப்பதான் எங்களால அவனை வந்து எங்களால ஹேண்டில் பண்ணவே முடியும். புரியுது, புரியுது. ஒரு ஸ்டூடெண்ட் நாங்க ஹேண்டில் பண்ணணும்னா அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா ஓகே. ஃபேமிலி இட் டேக்ஸ் அ வெரி பிக் ரோல். ஒரு குழந்தையோட, ஒரு மாணவனோட வளர்ச்சிக்கு, அவனோட எல்லாத்துக்குமே பேசிக்கே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி தான். சோ அந்த ஃபேமிலில எல்லாம் இருக்கும்பொழுது அவனுடைய பிரச்சனைகள் அவன் வந்து சொல்லும் பொழுது அதை நாங்க தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கல்வி, அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி குறைவா படிச்சாங்க, ஆனா நல்ல நிறைவா இருந்தாங்க. ஓகே. இன்னைக்கு அதிகம் படிக்கிறாங்க, ஆனா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸே தெரியாம இருக்காங்க. ஓ. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்கன்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமா
இல்ல என்ன அந்த மெமரைட்டரா, அப்படியே உரு போட்டு நம்ம படிக்கிறதா, ஓகே. அந்த மாதிரியான்றது அதுதான் கான்செப்ட். அவங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் மீறி அவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அதுல ஒரு கல்வியில அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட கொண்டு வந்து அதுல நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனை படிக்க வச்சு அவனை நாங்க பாஸ் பண்ணி கொண்டு வரோம். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சேலஞ்சஸா இருக்கும். எஸ் மேம். ஆனா ஆல்மோஸ்ட் நாங்களும் அவங்களுடைய என்ன சொல்றது செகண்ட் மதர்ன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு பசங்களோட லைஃப் நம்ம கேட்கும்போது அவங்களோட ஃபேமிலி பத்தி நாங்க பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ரொம்பவே பிளஸ்ஸிங்கா இருக்கும். அதை நாங்க எங்க ஃபேமிலியில இருக்க பசங்க கூட நாங்க ஷேர் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவன் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அவன் படிக்கிறான் அப்படின்னும் போது அவனுக்கு நிறைய அவனை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் ஒரே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அதெல்லாம் அவன் ஓவர் கம் பண்ணி அந்த ஸ்டடீஸ்ல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படின்றதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி அவனை வீட்டுல படி. இப்ப பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி பேரண்டோட ரோல் தான் பயங்கரமா இருக்கும். அவங்க எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் போவாங்க, அவங்களுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க செப்பரேட்டா, இல்ல பேரண்ட் எஜுகேட்டர்ஸா இருப்பாங்க, அவங்க தான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா எங்க மாதிரியான ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா புக்கே தொட மாட்டாங்க, வீட்டுல எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப எங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு பீரியடும் 40 to 45 மினிட்ஸ் தான். அதுல எங்களால எவ்வளோ விஷயங்களை அவனுக்கு நாங்க சொல்லி கொடுத்து எவ்வளோ விஷயங்களை அவனை கொண்டு வர வச்சு அந்த கல்வியை அவனுக்கு புகுத்தி எப்படியாவது அந்த இதுல இருந்து பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நாங்க கொண்டு போறதா மிகப்பெரிய சர்வீஸ். அது நாங்க எல்லாருமே அதை உணர்ந்துதான் செய்வோம். ஏன்னா அந்தந்த ஆசிரியருக்கும் அவங்களுடைய மனசாட்சி கண்டிப்பா அது வேலை செய்யும். பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ்ல இருக்கும்போது இவன் நம்ம பையன், அவன் தப்பு செய்தாலும் எங்க பையன்தான், தப்பு செய்யலைனாலும் அவன் என் பையன்தான். அப்ப எல்லா பையனையும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டு கொண்டு வரதுதான் எங்களோட மேஜரான டாஸ்க். நிச்சயமா மேம். இவ்வளவு விஷயம் சொல்லும்போது கண்டிப்பா எனக்கு பல யோசனைகளுக்குள்ள நான் பயணிச்சிட்டேன். கிராமப்புறங்கள்ல அந்த ஒரு நிலைமை அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சென்னை மாநகராட்சியில நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மாணவர்களுடைய குடும்ப பின்புலம் அப்படின்னு இருக்கும்போது, அவன் படிக்கிற காலகட்டத்திலேயே வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு தான் குடும்பத்துக்கான ஒரு லீடு. இந்த விடுமுறை கொண்டாட்ட நாட்கள் கூட மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு, பணமுள்ளவர்களுக்கு எப்படி இருக்கு, இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது உண்மையாவே கலங்குது. ஆனா இப்படிப்பட்ட பசங்க வந்து கண்டிப்பா கஷ்டத்தை உணர்ந்து படிக்க அவங்களால என்ன முடியுமோ அதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல அவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப உலகம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா வளர்ந்துருச்சுங்க. நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க, விடுமுறை நாட்கள்ல வந்து நிறைய பேர் கேட்ஜெட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, மொபைல், லேப்டாப், சம்திங் ஏதோ ஒன்று. அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், வயசை தாண்டிய அனுபவங்கள் எல்லாமே அதுல வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உலக அறிவாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அல்லது பர்சனல் ஹியூமன் பத்தின விஷயங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படியெல்லாம் வந்து சவால்கள் நீங்க சந்திக்கிறீங்களா? நாங்க அதாவது இப்ப சொன்ன மாதிரிதான் அவன் ரொம்ப ஏழ்மையான பையனா இருந்தா கூட டெக்னாலஜிலயும் அவன் சவுண்டா இருப்பான். ஓகே. அவனுக்கு மத்த விஷயம் தெரியுதோ இல்லையோ, நீங்க ஒரு ஏஐ பத்தியோ வேற ஏதாவது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரியும். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா பசங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த யூடியூப்ல ஐடி வச்சிருக்காங்க, இன்ஸ்டா ஐடி வச்சிருக்காங்க, ஃபேஸ்புக் ஐடி வச்சிருக்காங்க. இப்ப நாமெல்லாம் அதை யூஸ் பண்றோமான்றது தெரியாது, ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் எங்க கிட்ட வந்து கேட்பான், மிஸ் உங்களோட ஐடி சொல்லுங்களேன், நான் ஃபாலோ பண்றேன் உங்களை, உங்களோட இது சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். அப்படின்னா அந்த ரீல்ஸ் போடுறது இன்னுமே அதிகமா போய் அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு நான் சம்பாதிக்கலாம், அந்த அளவுக்கு அவன். அதான் சொல்றேன், கல்வின்றது அவசியம் கிடையாது, கல்வின்றது பணம் சம்பாதிக்கதான் அவனோட தாட். பணம், ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே இன்னைக்கு எதாவது சொல்லுவாங்க, வேல்யூஸ் எல்லாம் இன்னைக்கு கிடையாது, மாரல் வேல்யூஸ், எந்த நல்ல ஒழுக்கம் அதை பத்திலாம் இன்னைக்கு யாருமே கவலையே கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு எஜுகேஷனே கமர்ஷியல் தானே. கரெக்ட் கரெக்ட். எல்லாமே அதுதானே. ஏன் படினா, நீ படிச்சாதான் இப்படி ஆவ, நீ படிச்சாதான் டாக்டர் ஆவ, நீ படிச்சாதான் கார் வாங்குவ, நீ படிச்சாதான் பங்களா வாங்குவ, இததான் சொல்றாங்களே ஒழிய நீ படிச்சாதான் ஒரு நல்ல மனுஷனா இருப்ப, நீ படிச்சாதான் உன்னை விட்டு உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது உன்னுடைய இதை நீ இன்னைக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப எல்லாருக்குமே பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது. ஓகே. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையுன்றதை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. சோ எப்படி வேணா நம்ம வாழ்க்கை போனாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி, அதுக்குரிய அறிவு எல்லாமே இந்த கல்வி மட்டும்தான் கொடுக்கும். இந்த கல்வியை தவிர வேற எதுவுமே உங்க கூட நிரந்தரமா வராது. அப்படி நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இருப்பாங்களா, இல்ல நம்ம நாளைக்கு ஒரு பெரியவங்களையும் அவன் கல்யாணம் பண்ணி அவன் குழந்தை யாருமே உன் கூட இருக்கானா, நீ மண்ணுக்கு போற வரைக்கும் நீ படிக்கணும். எஸ்.
ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கத்துக்கிட்டே தான் உன்னோட வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கணும். அப்போ இந்த கல்வின்றது, இந்த படிப்புன்றது உன்னோட, நீ இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அது உன் கூடவே தான் இருக்கும் அப்படின்றத அவனை நாங்க உணர வைக்கணும். ரெண்டாவது, இந்த கல்வி பணத்துக்காக கிடையாது, உன்னோட வாழ்க்கையை வாழ்வதற்காக. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், இந்த கல்வி இல்லைன்னா உன்னை ஒரு சிலவங்க வந்து ரொம்ப ஈஸியா உன்னை யூஸ் பண்ணிப்பாங்க. நிச்சயமா. அப்புறம் உன்னை வந்து ரொம்ப ஈஸியா உன்னை ஏமாத்திடுவாங்க. உன்னால எதுவுமே எதிர்கொள்ள முடியாது. உன்னோட அறிவை பயன்படுத்தி, ஏன் அரசியல்ல கூட ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறது கூட உனக்கு என்ன தேவை? அந்த நாலேஜ் வேணும். நிச்சயமா. சோ எல்லாமே உனக்கு தெரியணும்னா பேசிக்கா என்ன தேவை? கல்வி. அததான் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உணர்த்துவோம். அதுல எவ்வளோ விஷயங்களை நாங்க அவங்கக்கிட்ட அதை இம்பார்ட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல மனுஷனா கொண்டு வரோன்றது நாங்க அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ரெண்டாவது, படிப்பு எவ்வளோ அவசியமோ ஒழுக்கம் அதை விட அவசியம். ஓகே ஓகே. அந்த ஒழுக்கம் இல்லாத கல்வி வந்து எதுவுமே நிக்காது உங்களுக்கு. அந்த ஒழுக்கம் தான் அவனுக்கு பேசிக். அதை ஸ்ட்ரக்சர் பண்றதுதான் ஸ்கூலு. இப்போ 9 மணிக்கு எழுந்தாங்க, 1 மணிக்கு எழுந்தாலாம் நான் சொன்னேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இவன் காலையில எழுந்து வந்தே தீரணும். அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கல்வி கொடுக்கறது. ஸ்கூலுக்கு வரணும், காலையில வந்தே வரணும். எப்படி வரணும்? நீட்டா வரணும், குளிச்சுட்டு வரணும், ஆயில் வச்சுட்டு வரணும், ஹேர் கட் பண்ணி இருக்கணும். அப்போ ஒரு டிசிப்ளின் லைஃப், ஒரு ஸ்ட்ரக்சர் லைஃப் கொடுக்கறது அந்த ஸ்கூல். பெல் அடிச்சா நீ வந்து நிக்கணும், அசம்பிளில இப்படி நீ லைனா நிக்கணும், அப்புறம் ப்ரோக்ராம் நடக்கும்போது பேசக்கூடாது, ப்ரேயர் நடக்கும்போது எப்படி நிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த டிசிப்ளின் எல்லாம் வந்து நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ சொல்லி கொடுக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் போதே டக்குன்னு இன்டராக்ட் பண்ணுவோம், உடனே அவன் பேச ஆரம்பிப்பான். கிடையாது, இது என்னோட பேசக்கூடிய டைம் கிடையாது, ஐ எம் எ லிசன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இது எல்லாமே அவனுக்கு டிசிப்ளின் தான். ஓகே, இது எல்லாமே அவன் கத்துக்கிட்டே வந்துட்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவன் வளர்ந்து வெளியில போகும்போது இதெல்லாம் இந்த உலக சூழ்நிலையில அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு அவனுக்கு உதவியா இருக்கும். ரைட் மேம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்கள் வந்துட்டு கிராமப்புறங்களா இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, சென்னை மாநகராட்சியில இருந்தாலும் சரி, பசங்களுடைய நடை உடை பாவனை, அவங்களுடைய உடை சார்ந்த விஷயங்கள், சிகை சார்ந்த விஷயங்கள், தட் மீன்ஸ் ஹேர் ஸ்டைல், இது எல்லாமே வந்து தாறுமாறா மாறி இருக்கு. அவங்க டீச்சர்ஸுங்களை அணுகிற விதமே கூட ரொம்ப கேஷுவலா மாறிடுச்சு. பழைய அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. ரொம்ப சாதாரணமா டீச்சர்ஸ்க்கு கிட்ட கலாய்க்கிறது. இப்போ நீங்க கூட சொன்னீங்க, என்கிட்ட வந்து ஐடி கேட்குறாங்க, நீங்க இன்ஸ்டா ஐடி என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல வந்து டீச்சர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றத நிறைய நம்ம பார்க்குறோம். இல்ல வயலன்ஸா கூட பிஹேவ் பண்றதை பார்க்குறோம். சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறத இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் நம்ம மாணவர்கள் மத்தியில வந்து அப்படி இருக்கிறத. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்க அப்படி உள்ள மாணவர்கள் ஒரு வேளை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களெல்லாம் நீங்க எஜுகேஷனுக்குள்ள கவனத்தை கொண்டு வரதுக்கு நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதை எப்படி டைவர்ட் பண்ணுவீங்க? அந்த காலங்கள்ல வந்து ஆசிரியர்னு ஒரு குருவா பார்த்தாங்க. குருனா அப்படி இப்ப நம்ம படிக்கும் போதெல்லாம் டீச்சர் வராங்கன்னா அப்படியே நம்ம இருப்போம். டீச்சர் முன்னாடி எல்லா விஷயத்தையும் பேச மாட்டோம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் கூட பயந்து பயந்து கேள்வி கேட்போம். டீச்சர் முன்னாடி எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அவன் டீச்சரையே ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஃப்ரெண்டா பார்க்கலாம். அவனோட விஷுவல் அவன் என்ன பார்க்கறானோ அதுதான். அதுக்கு காரணம் மீடியா. மீடியா டேக்ஸ் a very big role. அதுதான் இங்க மிகப்பெரிய கான்செப்ட். இப்ப அவங்களுக்கு சோசியல் மீடியாவும் வந்துருச்சு. ஒரு காலத்துல சினிமா மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாமே பார்க்கலாம். அவங்க கைக்குள்ளேயே இந்த உலகம் இருக்குது. சோ இந்த உலகத்துக்குள்ள அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஆஸ் யூஷுவல் அந்த ஹார்மோன் அவங்களுக்கு வேலை செய்யுது இல்லையா? அந்த டீன் ஏஜ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹார்மோனுக்கு ஏத்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மீடியா வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மொபைல் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுக்குது. சோ அது என்ன ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கும். லெட் மீ ட்ரை, அது என்னன்னு பாத்துரலாமே, என்னன்னு தான் இது பண்ணிடலாமே. சோ அதுதான் இந்த கியூரியாசிட்டி தான் மிகப்பெரிய இது. சோ ஒரு சில பசங்க வந்து எங்ககிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நாம வந்து டீச்சர் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம் அந்த காலத்துல. இப்பெல்லாம் எங்க கிட்ட அப்படி பேச மாட்டான். நாங்க ஒரு நாள் நல்லா போனேன், என்ன மிஸ் இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, பர்த்டேவா, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். நான் எப்படி எடுத்துப்பேன்னா, அவன் என் குழந்தை தானே, என் பையன் தானே, அப்ப என் பையன் என்கிட்ட எப்படி பேசுவான் அப்படின்னு. இல்லடா நல்லா இருக்கான், ஓ தேங்க்ஸ்டா அப்படின்னு, சூப்பர் மிஸ் அப்படின்னு. அதே நம்ம ஒரு நாள் டல்லா போனா, என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதையும் கேட்கறாங்க, அதையும் கேட்பாங்க. சோ அது எல்லாமே அந்த இன்வால்வ்மெண்ட் அவங்க கிட்ட அது வந்து இருக்கும். அதான் சொன்ன, ஒரு குருவா பார்க்காம ஒரு ஃப்ரெண்டா அது மாதிரிதான் இருப்பாங்க. ஒரு சில பசங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டா கூட நம்ம கிட்ட வந்து, அவன் என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு, அவன் என்ன பேசினான்னு தெரியுமா, நீங்க என்ன வந்து அதாவது ஒரு மதர்லியா
ஒரு அம்மா கிட்ட எப்படி சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க அதே மாதிரிதான் எங்க கிட்டயும் சொல்லுவாங்க. இருடா நான் கேக்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் அங்க அந்த இடத்துல சோ ரொம்ப மிஸ்யூஸா ரொம்ப மொரடா இருக்கிற பையனை கூட அந்த இடத்துலதான் நாங்க வந்து அவனை உட்கார வச்சு அது மாதிரி பேசுவோம். அதை விட இன்னும் கொஞ்சம் டேய் காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அப்படி பாப்பா நம்மள வித்தியாசமா, டேய் மிஸ் வந்து காஃபி சாப்பிடணும்னு கேட்டாங்களே அப்படின்னு. ரெண்டாவது ஒரு டீச்சரா நம்மள பார்க்கும்போது அவன் எப்படி பார்ப்பான்னா ஒரு டீச்சர் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கணும்னு பாக்குறான். ஓ அதை வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு காலம் ஆமா. மாறிக்கிட்டு இருக்கு, நீங்களும் ட்ரெண்டா இருங்க, ட்ரெண்டா பேசுங்க, ட்ரெண்டா நடங்க, ட்ரெண்டா ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, அப்படியேதான் எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அதை. ஓகே ஒரு அப்படி மாறலன்னா கிரிட்டிசைஸ் பண்றான். ஆமா Okay. டெஃபினட்டா அவனு இந்த டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் நம்ம யூஸ் பண்ற நம்ம கையில வச்சிருக்க ஒரு மொபைலோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களோ அதை பார்ப்பான் அவன். அதெல்லாம் ஓ மிஸ்ஸுக்கு இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் இது பண்ணுது அப்படின்ற கான்செப்ட் வந்து இதுவா இருக்கும். இப்ப நீங்க படிக்கிற பசங்க அவன் படிக்கிறானோ படிக்கலையோ, ஆனா அந்த ஃப்ரீ ஃபயரோ பப்ஜியோ என்னென்னவோ கேம்ஸ் விளையாடுறாங்களா, அதுக்கு எல்லாமே அந்த சீட் கோட்ஸை மெமரைஸ் பண்றான். Okay. அதுக்கு எங்கேருந்து அவனுக்கு அந்த ஞாபக சக்தி வருது? அப்ப விருப்பம் விருப்பம். அதுல விருப்பம் அதிகமா இருக்கு, அது பதியுது. இதுல விருப்பம் கம்மியா இருக்கு, பதிய மாட்டேங்குது படிப்பு. இந்த மீடியான்ற ஒரு கான்செப்ட், இந்த மொபைல்ன்ற ஒரு கான்செப்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப அதிகமா அவங்க கிட்ட ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுல அவங்க ரொம்ப அதிகமா இன்வால்மெண்ட், அதுதான் அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகமா போறதுனால இந்த டெக்ஸ்ட் புக்ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரீடிங் ரொம்ப கதை புக்கு நான்லாம் இருக்கும்போது நிறைய கதை புக்கு படிப்போம். என்ன கதை புக்கு வேணா படிப்போம், அது துப்பறியும் கதை புக்கோ எனி டைப் ஆஃப் இது நம்ம வி வில் ரீட். இப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த பசங்க கிட்ட அந்த ரீடிங் ஹேபிட்டே கிடையாது, ஸ்டோரி புக்ஸே கிடையாது அவங்களுக்கு. அப்போ ஒரு ஸ்டோரி படிக்கிறதுக்கும் ஒரு மொபைல்ல நம்ம ஒரு சினிமா பாக்குறதுக்கும் இல்ல சோசியல் மீடியால ரீல்ஸ் பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரீல்ஸோ ஒரு சினிமாவோ அது இன்னொருத்தருடைய இமேஜினேஷன், இன்னொருத்தருடைய கிரியேட்டிவிட்டி அது. அதே நீங்க ரீடிங் ஒரு ஸ்டோரி புக் படிங்களேன், அந்த கதையை படிக்கும் பொழுதே உங்களோட இமேஜினேஷன் டெவலப் ஆகும். உங்களோட பிரெயின் வந்து ஒர்க் பண்ணும். அதாவது ஒரு ஊர் ஒரு ராஜா இருந்தாரு, அவர் நேரா போயிட்டே இருந்தாரு, அப்ப எதிர்க்கு ஒரு சிங்கம். நீங்க என்ன பண்ணீங்க, அதை படிக்க படிக்க உங்களோட இமேஜினேஷன்ல கற்பனை அந்த சீன் வந்து அப்படியே கிரியேட் ஆகும், நமக்கு கிரியேட் ஆகும். அந்த இடத்துல காடு மாதிரி இருக்கும், ஒரு வழியா இருக்கலாம், அந்த சிங்கம் இப்படி பாஞ்சு வந்திருக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரே ஸ்டோரிய 10 பேரை படிக்க சொல்லுங்க, 10 பேரோட இமேஜினேஷனும் ஒன்னா இருக்காது, இட் வில் பி டிஃபரெண்ட். இதுதான் அந்த ஐக்யூ. ஒவ்வொருத்தரும் அவங்களோட லெவல்ல அவங்க இமேஜினேஷனை டிஃபரெண்டா யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. யோசிச்சு அவங்களோட இமேஜினேஷனை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு கிடையாது பசங்க கிட்ட, இந்த கிரியேட்டிவிட்டியே கிடையாது. இட் இஸ் பவுண்டட். அவங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸே இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ அவன் என்ன பண்றான், மத்தவங்க போடுற ரீல்ஸை ஃபாலோ பண்றான், மத்தவங்கள போடுற இது செய்துட்டே இருக்கான். ஸோ தானும் ரீல்ஸ் போடணும்னு ஆசைப்படுறான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீல்ஸ் போடுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு லிமிட்டட் டைம்குள்ள அது ஒரு இத்தனை இதுதான் இருக்கும், அதுக்குள்ள அது கட் ஆயிடும். ஃபாலோவர்ஸ் வந்து இவ்வளவு பேர் வந்தாதான் எங்களுக்கு ரீச் ஆனாதான் எனக்கு வந்து பைசா வரும் அப்படின்லாம் அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அவனை என்ன பண்றான், ரீல்ஸ் போட ட்ரை பண்ணி என்னென்னவோ ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். பட் என்ன ரீல்ஸ் போடுறான், அவன் என்ன பாக்குறானோ அதையே இமிட்டேட் பண்ணி திரும்ப போடுறான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிடையாது. இதுக்கு நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நாங்க அதை தான் சொல்லுவோம், நீ எதை ஃபாலோ பண்றியோ, when you follow the number will follow you. ஸோ நீ எதை நீ ஃபாலோ பண்றியோ அதுதான் உன்னை ஃபாலோ பண்ணும். ஸோ நீ எதுக்கு அதிக நீங்க சொல்லும்போது புரிஞ்சுப்பாங்க. நீ எதுல அதிக கவனம் செலுத்துறியோ அதுதான் உனக்கு லைஃப்ல நிக்கும். புரிஞ்சு, நிறைய விளையாடுற, சேட் பண்ற, நிறைய மொபைல் இது பண்றியா, அப்ப அதுதான் உனக்கு நிக்கும். ஆனா உனக்கு எதுக்கு நீ படிப்புக்கு நிறைய கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த படிப்பு உன்னை ஒரு காலத்துல காப்பாத்தும். ஆஸ் ஐ சைடு ஒரு அப்பர் கிளாஸ் இதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நிறைய சோர்சஸ் இருக்கு. அவங்க நிறைய படிச்சுட்டே போறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையனா இருப்பான், 7th ஸ்டாண்டர்ட், ஆனா பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ், பிரைவேட் கோர்சஸ் நிறைய போடுவான். அவங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ்ல கேட் எக்ஸாம்ஸ்ல அப்பியர் ஆயிட்டு இருப்பாங்க. நிறைய டேட்டா பேசஸ் அவங்க பேரண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்து அதெல்லாம் அவன் ஒன்னொன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டே வருவான். ஸோ அவன் என்ன ஆகும்னா அதிகமா படிச்சுட்டு அவனோட லெவலை விட ஜாஸ்தி போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது இந்த மிடில் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் புக்கே அவங்க ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கான சூழல் இல்ல, அதுக்கான விருப்பம் இல்ல. அப்போ அவன் அவனோட நேரம் பண்ண ஜஸ்ட் பாஸ் பண்ணா போறோம். அந்த கான்செப்ட் தான். இப்படி வந்துட்டே இருக்க பையன் ஆல் பாஸ்ன்ற வரைக்கும் 9th வரைக்கும் வந்துருவான். டக்குன்னு 10th போய் அவனை பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணு, ஹையர் செகண்டரியில போய் இதை ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவன் வந்து
நீங்க கொஞ்சம் சொல்லும்போது நிறைய இதுவாக இருக்கு. விஷயத்தோட கனெக்ட் பண்ணுது மேம். வெறும் பப்ளிக் எக்ஸாமுக்கு அவன் ஃபேஸ் பண்றதுக்கு அவனோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது, சில பேருக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் அடுத்தடுத்த பெரிய எக்ஸாம்ஸ் நீட் உட்பட பல விஷயங்களோட கனெக்ட் பண்ணுது நீங்கள் சொல்கிறது. அதான் அவனுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த ரிசர்வேஷன் பற்றி, ரிசர்வேஷனும் ஏன் மஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறோம். இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கிறவனுக்கு அந்த பசங்களும் அட்மாஸ்பியர் எப்படி அதான் இருக்கும்போது, கண்டிப்பா. ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும்போது, விடுமுறை நாட்கள்ல தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் மத்தவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும்போது, அந்த நாள்ல போனா ஒரு ரூ. 500 கிடைக்கும். அப்பா, அம்மாவுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த நீட் மாதிரியான விஷயங்கள், ரிசர்வேஷன் எல்லாம் இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க சொல்லும்போது. இன்னொரு விஷயம் என்னன்னா மேம், இப்போ பேரண்ட்ஸ் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டீச்சரா நீங்க வந்து எஜுகேஷன் சொல்லிக் குடுக்கறது தான் ஒரு டீச்சர். அதை தாண்டி ஒழுக்கத்தையும் சொல்லிக் குடுக்குறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபேமிலி ஹிஸ்டரி என்ன அப்படின்றதையெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணி அவனுக்கு எப்படி நம்ம பேசணும், நடந்துக்கணும், அதெல்லாம் கூட நீங்க ஒரு தாய் உள்ளமா நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு சமூகத்துல ஒரு குற்றச்சாட்டு பெற்றோர்கள் மத்தியிலயும் வைக்கப்படுது. பெற்றோர்கள் வந்து தவறுறாங்க, சொல்லி வளர்க்கல, என்ன பிள்ளைய வளர்த்துருக்காங்க, என்ன பொண்ணை வளர்த்துருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளா நீங்க ஒரு ஆசிரியரா எப்படி பாக்குறீங்க? ஃபேமிலி தாங்க பிக்கெஸ்ட் ரோல். ஒரு குழந்தை வளர்றதுக்கு குடும்பம் தான் மிகப்பெரிய இது. பிள்ளைங்க முன்னாடியே சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மாங்கெல்லாம் என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிள்ளைங்க முன்னாடி பண்ணிக்க மாட்டாங்க. இருக்கும். உள்ள போய் ஏதோ இல்ல அம்மா வந்து அத கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா எல்லாமே சொல்லுவாங்க. நான் என் ஃபேமிலிக்காக விட்டு குடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள எல்லாருக்குமே இருக்கு பிரச்சனைகள். ம். விட்டு குடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கும் அந்த மாரி பேரண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா அப்பாவோட வாழ்க்கைய அப்படியே பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய இம்பேக்ட்டாவே ஓ! இருக்குது. இத தாண்டி வெளியில வர பசங்க கொஞ்சம் பேர் தான். அந்த ஃபேமிலி இம்பேக்ட்டுக்குள்ள அது உள்ள போயிட்டு, அதிலேயே உழண்டுட்டு, அதிலேயே இது பண்ணிட்டு, அவங்க அது மீண்டு வர முடியாம கஷ்டப்படுற பசங்க நெறைய பேர் இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, திரும்ப திரும்ப நம்ம பேசும்போது அந்த ஒழுக்கம் தான். இந்த தனி மனித ஒழுக்கம் என்னைக்கு ம். வருதோ, அன்னைக்கு சொசைட்டிலேருந்து ஃபேமிலி தான் ஒரு சொசைட்டி மாறணும்னா ஃபேமிலி மாறணும். எஸ். ஒரு ஃபேமிலி மாறணும்னா இண்டிவிஜுவல் மாறணும். ம். அப்படின்னும்போது அந்த தனி மனித ஒழுக்கம் என்னைக்கு வருதோ, அது அன்னைக்கு தான் எல்லாமே மாறும். இது யாருமே சொல்லி தர வேணாம். எல்லாம் ஒரு வளர்ற பையனுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வேணா தெரியாம இருக்கும். இது ரைட்டு, தப்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து, சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே தப்பு எது, ரைட் எதுன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சே தப்பு செய்றோம் இல்லையா? ஓகே. அந்த விஷயத்த மாத்தணும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அதுக்கு தான் நெறைய கோவில் போறது. ம். நம்ம இந்த மாரி நம்ம எதுவும் புரியுது, தப்பு புரியுது. செய்யக்கூடாது ம். அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆன்மீகத்த கொண்டு வராங்க உள்ள. ஓகே, ஓகே, அதுக்கு ஓகே. தான் நெறைய புக்ஸ் படிங்க ம். அப்படின்னு சொல்றது. அதுக்காக தான் ஒரு சொசைட்டியா வாழுங்கன்றதுக்கு தான் அத்தை, மாமா, சித்தி அது மாரி ஒரு குடும்பத்துல கொண்டு வந்து விட்டு குடுத்து போறது. இந்த ம். வேல்யூஸ் எல்லாமே இருந்ததுன்னா ஒரு குழந்தை சூப்பரா நல்லபடியா வரும். ஸோ அந்த பேரண்ட் இந்த ஃபேமிலின்றது மிகப்பெரிய ரோல். அதுதான். ஸோ எந்த சூழ்நிலை அவங்க எங்க கிட்ட வந்தாலும், நாங்க அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆவோம். அவனுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் சொல்லி தர முடியுமோ, அத நாங்க ஆனா எங்கள விட்டு அவன் போனதுக்கு அப்புறம், எங்க ஸ்கூல விட்டு அவன் ஒரு லெவல் போயிட்டு ஒரு 30 இயர்ஸ் அந்த மாரி வரும்போது, அவன் எங்க இருந்தாலும் எங்கள தேடி வந்து பார்ப்பாங்க. ஓகே. இன்கேஸ் நான் ஒரு ரோட்ல ஒரு இடத்துல நான் பாஸ் பண்றேன்னா, அ இப்ப ரீசென்ட்டா கூட நடந்தது. அந்த பையன் வந்து நான் ஒரு இடத்துல நின்னுட்டு ஒரு காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன அந்த கிளாஸ் டோர்ல அவன் பார்த்துருக்கான். அது ஒரு ஒரு மவுண்ட் ரோட்ல ரொம்ப பீக்கான டைமு டிராஃபிக் சிக்னல். அவன் அப்படியே யூ டர்ன் எடுத்து திரும்ப எடுத்துட்டு ப்ரே பண்ணிட்டே வந்தான். நான் என் மிஸ் பண்ணிடுவேனோ கிளம்பிடுவீங்களோ அப்படின்ட்டு. அப்படின்ட்டு ஓடி வந்து நான் காஃபி சாப்பிட்டு வெளில நான் அப்படியே வந்து, மிஸ் எப்படி இருக்கீங்க? உங்கள எப்படி பார்க்காம போயிருவேன்னு நெனச்சேன். ஓ! அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு கிரேட்டஸ்ட் ரிவார்ட். சூப்பர். எங்க பிள்ளைங்க லைஃப்ல நாங்க எங்களோட பிள்ளைங்க எப்படி போறாங்கன்றத விட, எங்ககிட்ட படிச்ச பசங்க அந்த மாரி போகும்போது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கும். ஒரு சில பசங்கள் ஆட்டோ ஓட்டுறது மத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்ப பார்க்கும்போது அவன் வந்து எங்ககிட்ட என்னமா சொல்லுவான், மிஸ் நீங்க எனக்கு எவ்வளோ சொன்னீங்கல்ல, அப்ப நான் தான் புரியல. கேட்கலல்ல. இப்ப புரியுது. அப்ப நான் ஆ. கேட்கல. இப்போ அவன் நீங்க அத சொன்னது புரிஞ்சுப்பான். சரின்னு தோணுது. அப்ப நான் சொல்வேன், "என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை ம். இருக்கா? வெரி குட். நல்ல அப்பாவா இரு. உன் குழந்தைய சூப்பரா கொண்டு வாண்ணே" எஸ், எஸ், அப்படின்னு எஸ். சொல்லுவேன். அடுத்த ஸோ ஒரு நம்மளுக்கு பாசிட்டிவ்னஸ் குடுக்குறீங்க. காலம் கடந்து போனது இதுல. ம். 2வது என்ன முடிச்சிருக்க? 12த் முடிச்சிட்டானா? டிகிரி முடிச்சிட்டியா?
அடுத்த டிகிரி உனக்கு காசுல போட்டு பண்ணு ஒன்னும் Okay, பிரச்சனை okay, இல்லை, okay. ஏதோ சம்திங் யூ டூடா, ம். எல்லாம் முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த இடத்துல நான் அவனுக்கு சொல்லிட்டு வரேன். Super. அப்போ அவன் சொன்னான், ஆமா மிஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. அதே நம்ம கிட்ட படிச்ச பசங்க இப்ப நான் பார்த்தோம், ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல வந்து ஒரு பெரிய ஹையர் லெவல்ல இருக்கிறான் அந்த பையன். ஓ, அவனை என்னோட ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பெருமையா இருந்து, பரவாயில்ல நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிச்ச ஒரு குழந்தை இவ்வளவு நல்லா வந்திருக்கு. ம். சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகே மேம், ஃபைனல் கொஸ்டின் மேம். இப்போ பேரண்ட் சைடில், சொசைட்டி சைடில் நம்ம பார்த்துட்டோம். ஸ்கூல் சைட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் ஒரு டீச்சர், உங்கள் ஸ்கூல் அப்படின்றத விட்டுருங்க, பொதுவாகவே ஜென்ரலி அது மெட்ரிக்காக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பொதுவாகவே ஸ்கூலும் கூட மாணவர்களுடைய ஒரு தவறான போக்குக்கு, நடவடிக்கைகளுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான என்னென்ன விஷயங்கள் இருக்கு, டீச்சர்ஸுங்களுக்குள்ளவே என்னென்ன விஷயங்கள் இருக்கு, சிலபஸ்க்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்களேன், ஃபேக்டா. ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்கூலுமே இன்னைக்கு எதை கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா ரிசல்ட் தான். ஓகே. 100% ரிசல்ட் நாங்க கொடுத்துட்டோம், இவ்வளோ மார்க்ஸ் எடுத்துட்டோம், அதை தான் எல்லா ஸ்கூலுமே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேரை நாங்க பாஸ் பண்ண வச்சுட்டோம், அதுதான் சொல்றாங்க. ஆனா ஸ்கூல்ஸ்ன்னும் போது, கல்வின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி மாரல் வேல்யூஸ் அவனுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த வேல்யூஸ் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மாற வந்து அதுக்கு வந்து ஸ்கூல் பிக்கெஸ்ட் ரோல். ஓகே, ஓகே. சான்சஸ் இருக்குது. அப்போ எல்லா பள்ளிக்கூடமும் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, எங்க ஸ்கூல் வந்து இதை அச்சீவ் பண்ணிருக்கு, எங்க ஸ்கூல்ல வந்து இந்த இது இருக்கு, நாங்க வந்து JEE பண்றோம், நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்குறோம், அதுக்கு கோச்சிங் கொடுக்குறோம், கேட் எக்ஸாம்ஸ்க்கு நாங்க இதை பண்றோம், அதை பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த ஸ்கூல் அது நாங்க ஒரு உங்க பையனை எங்க கிட்ட கொடுங்க, உங்க குழந்தைய எங்கிட்ட கொடுங்க, நான் அவனை ஒரு நல்ல ஒரு மனுஷனா மாத்தி காமிக்கிறேன், யாரும் பேனர் வச்சது இல்ல, பேனரே வச்சது இல்ல. அதை விட்டுட்டு நான் எங்க ஸ்கூல்ல இத்தனை பேர் அப்பியர் ஆயிருக்காங்க, நான் இத்தனை பேருக்கு நான் பாஸ் பண்ண கொடுத்துருக்கேன், நாங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, இது ஹையஸ்ட் டோட்டல் மார்க், நாங்க இவ்வளோ கோச்சிங் கொடுக்குறோம், நாங்க இவ்வளோ அச்சீவ் பண்றோம். அதுதான் நான் சொன்னேன், நவ் எஜுகேஷன் ஹஸ் பிகம் வெரி கமர்ஷியல். ஒரு பிசினஸ் பர்சன் தான் பேசுவாங்க, R&D மாதிரி, நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன். இது கிடையாது. we are treating human. ஒரு குழந்தை, ஒரு மனுஷனை, ஒரு ஃபியூச்சர் சிட்டிசனை உருவாக்குறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல கல்வி தாங்க மெயினா இருக்கணும். அந்த கல்வியோட சேர்ந்த ஒழுக்கம் தான் மெயினா இருக்கும். அதை விட்டுட்டு நான் இதை பண்றேன் அதை அதெல்லாம் வேற. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த கல்வியை நம்ம கொடுக்க வேண்டியதுதான் இது. எனக்கு 100 பேர் படிச்சான் 100க்கு 100 வாங்கினவன் அது கிடையாது. ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தையோட வாழ்க்கையை அடுத்து நான் என்ன மாத்தினேன், ஓகேங்களா? ஃபெயில் ஆகக்கூடாது, ஏன்னா அது அவனோட வாழ்க்கை. அந்த பையன் ஃபெயில் ஆகக்கூடாது, அதுக்காக அவன் படிச்சு பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். ஆனா மார்க்ஸ் மட்டுமே கிடையாது, அதை மீறின செயல் ஒண்ணு இருக்குது. நான் ரீசெண்டா ஒரு இதுல படிச்சேன், ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நல்ல ஹையஸ்ட் ரேங்கிங் ஸ்டூடெண்ட், டாப் லெவல் ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணு ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தின நாள் வந்து எங்கேயோ ஒரு வெளியில போயிட்டாலாம், ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ரொம்ப லேட்டா தூங்கிட்டு அந்த எக்ஸாம்ஸ் ஒழுங்கா அவ எழுதாதனால ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கா. ஓகே. அதனால என்ன ஆச்சு, அவளை கூப்பிட்டு ரீசன் கேட்கும்போது அவ சொல்லிட்டா, இது என்னோட தப்பு, நான் வந்து அந்த எக்ஸாம்க்கு சரியா ப்ரிப்பேர் பண்ணல, அதுக்கு முன்னாடி நான் ரிவைஸ் பண்ணாமே நான் போயிட்டேன், அதனால என்னால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணா. ஸோ அதை ரியலைஸ் பண்ண அதனால ஒரு பொண்ணு ஃபெயில் ஆனான்றது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்ல. அந்த பொண்ணை ரியலைஸ் பண்ண வச்சுட்டோமா, அடுத்த எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் அவன் அந்த தப்பை திரும்ப செய்ய மாட்டான். நிச்சயமா அதை உணர வச்சுட்டோம்னாலே போதும் அது. ஸோ இதுதான் ஒரு ஸ்கூல் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பசங்களுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எல்லாமே கொடுக்கலாம், நீங்க இந்த ஆக்டிவிட்டி அந்த இது எல்லாமே எதுக்கு கொடுக்குறோம் தெரியுமா? வெறும் எஜுகேஷன் மட்டும் போனா அவனுக்கு போர் அடிச்சிடும், மொனாட்டஸ் ஆயிடும், அவனுக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். அப்ப என்ன, நிறைய ஸ்கூல்ஸ்ல பாருங்க வெறும் எஜுகேஷன் தான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸே இருக்காது, கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காது. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலே அவன் ரொம்ப நல்லா வருவான். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் நல்ல டான்ஸ் ஆடுவான், அவன் நல்லா பாடுவான், ஆனா அவன் ஒழுங்கா படிக்க மாட்டான் அப்படின்னு. நல்ல டான்ஸ் ஆடுற பையன் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டான்ஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணா அவனோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு டான்ஸ்னா ஒரு ஃபுல் சாங் அவன் பாடும்போது அந்த ஸ்டெப்ஸ் ரிமெம்பர் பண்ணி தான் அவன் ஆடணும். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு பாட்டு பாடணும்னா அதோட நோட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அவன் பாடணும். திஸ் வில் ஆல் இன்க்ரீஸ் தேர் மெமரி பவர்.
ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான். வெறும் படிப்பு படிப்பு அதான் அந்த ரோட் மெமரி இருக்கக்கூடாது, புக்கிஷா இருக்கக்கூடாது, ஒரு கிரியேட்டிவிட்டியா எழுத வைக்கணும் அவங்கள. ஸோ இது எல்லாமே மாற்றங்கள் தேவைதான். இதுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ரூல். இந்த ஸ்கூல்ல வந்து எல்லா பசங்களையும் நம்ம மொத்தமா ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணவே முடியாது. Correct. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கேத்த எஜுகேஷன் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். சிலபஸ்ன்னு பார்க்கும் பொழுது நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சூப்பர் சிலபஸ், ஓகே, அதை படிச்சாலே போறோம். இன்னைக்கு வந்து எஜுகேஷன் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. என் குழந்தை அங்க படிக்கிறான், இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் லேக்ஸ்ல பே பண்றாங்க அஃப்கோர்ஸ். ஆனா அதை ரொம்ப ப்ரௌடா தான் அவங்க சொல்றாங்க. நோ ஒன் இஸ் டினைங் இட். ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க இவ்வளோ பே பண்ணி நான் ஏன் படிக்க வைக்கணும்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லே நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நீங்க அண்ணா கலைஞர் எல்லாருமே எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு நார்மல் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தான். ஆனா அவங்களோட நாலேஜ் நமக்கு இல்லவே இல்லை. நானே என்ன யோசிப்பேன், என்னோட ஆசிரியர் மாதிரி நான் இருக்கேனா அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்குதான் நான் சொன்னேன், அந்த காலத்துல குறைவா படிச்சாங்க, ஆனா ரொம்ப நாலேஜபிளா இருந்தாங்க, நிறைவா இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய படிக்கிறாங்க, என்னென்னவோ படிக்கிறாங்க, என்னென்னவோ தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா பேசிக்கே விட்டுட்டாங்க. ஓகே, அதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சிலபஸும் இன்னைக்கு வந்து இருக்கு. ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கான்சைஸா இருக்கும், ரொம்ப பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னா இன்னும் அந்த கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்து அதுக்குரிய ஆன்சர்ஸ் அது மாதிரி தான் இருக்கு. அதை மீறி அவங்க ஓனா எழுது அப்படின்னு சொன்னா அதுலேருந்து அவன் வருவானான்னு தெரியாது. ஏன்னா ஸ்டேட் போர்டில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே த ஸ்டேட்டஸ், அவங்களோட லெவல் தெரியும். ஸோ அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு அந்த கல்வியை கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து நம்ம பழச்சி கிழிச்சி வந்துருவோம். இதே ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்க தான் இன்னைக்கு யூஎஸ்லயும் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க, நிறைய லெவல்ல ஷைன் ஆயிட்டு வராங்க. ஸோ இதுலேருந்து ரொம்ப அது இப்படியே படிச்சுட்டே போய் அவங்க அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிடுவாங்க. பேசிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பேசிக் இருந்தா எங்க வேணா இருந்து படிச்சிடலாமே. ஓகே ஓகே, சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள், நிறைய அழகா அந்த குழந்தைய வந்து எப்படி வரவேற்கணும், எப்படி அவன் எந்த தன்மையில இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு டீச்சரா ஒரு தாயாவும் மாறி நம்ம எப்படி அதை அரவணைச்சு அவனோட பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்கிட்டு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து நிறைய சொன்னீங்க. உங்களுடைய ஆசிரியர் பணி மென்மேலும் சிறக்கணும் மேம். தேங்க்யூ, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ சார்.